எங்கேயோ நடக்கிற வாரம் நினச்சிட்டு இருந்தோங்க. அதோட விளைவு இப்போ நம்ம வீட்டு கிச்சன் வரைக்கும் வந்துச்சு. ஆமாங்க, இப்போ சென்னை அண்ட் பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டிஸில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு. ஹோட்டல், மெஸ்ஸஸ், ரெஸ்டாரண்ட்டில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கமர்ஷியல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ நிறுத்தப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் ஆயில், ஹெச்பி, பாரத் பெட்ரோலியம் போன்ற பெரிய கேஸ் நிறுவனங்களும் இந்த கேஸை பாட்டிலிங் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. சென்னை மற்றும் பெங்களூரில் இருக்க பல ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கையில் இருக்க எல்பிஜி ஸ்டாக்ஸ் இன்னும் 2-3 நாளைக்கு மேலே வராதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே நிலைமை நீடிச்சுன்னா பல ரெஸ்டாரண்ட்ஸை ஷட் டவுன் பண்ண வேண்டிய நிலைமை கூட வரலாம். இந்த பிரச்சனையோட முக்கியமான காரணம் மிடில் ஈஸ்டில் நடக்கிற வார் சிச்சுவேஷன் தான். அதோட கான்ஃப்ளிக்ஸ்னால ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை செயின் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட எல்பிஜி அண்ட் க்ரூட் ஆயில் சப்ளைஸ் கட் ஆயிருக்கு. அதனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டொமஸ்டிக் கேஸஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு கமர்ஷியல் எல்பிஜி கேஸஸோட சப்ளைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. கேஸ் சப்ளை அதிகப்படுத்துறதுக்காக சென்னை அண்ட் பெங்களூரில் இருக்க ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதே சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் நாள் கண்டினியூ ஆச்சுன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட மூடிடலாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் கூட அஃபெக்ட் ஆகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி எம்ப்ளாயிஸ், ட்ராவலர்ஸ் கூட இதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த எல்பிஜி கேஸஸ் தட்டுப்பாடு கமர்ஷியலோட நின்றுடுமா, இல்லை டொமஸ்டிக் எல்பிஜி யூஸ் பண்ணுற நம்மளையும் இது பாதிக்குமா? காத்திருந்து பார்ப்போம்.